وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றுவோம் புகழ்வோம். எம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சாந்தி சமாதானம் உரைப்போம். இறுதி நாள் வரைக்கும் அன்னவரின் அடிச்சுவடை பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை நாளை மறும நாளையில் அவனுடைய சன்னிதானத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு காலம் எங்களை எதிர்நோக்கியிருக்கிற இந்த நேரத்தில் அவற்றுக்காக நாங்கள் தயாராக வேண்டிய ஒரு முக்கிய சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் ரமலானுடைய மாதம் வருகிறது, பாவங்களை சுட்டரிக்கக்கூடியது என்கின்ற அந்த ஒரு வலுவான ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு நான் வாழுகின்ற இச்சூழலில் என் வாழ்வியலில் மாற்றங்கள் ஏற்படாமல் அன்றாடம் வாழ்வது போன்றே இருந்து கொண்டு அதை எதிர்நோக்கினால் என்னுடைய பாவங்களின் பங்கு எங்கே இருக்கும் என்கிற சில கேள்விகள் இருப்பதை பார்க்கிறோம். நாங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், புனித ரமலான் மாதம் வருகிறது என்கிற அந்த நோக்கு என்னுடைய பாவங்கள் எல்லாம் தாமாக கருகி செல்கிறதா அல்லது சுயமாக நான் செய்கின்ற அமலினால் அவைகள் மாற்றப்படுகிறதா, என்னில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன என்பது பற்றி நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிற போது, ரமலானுடைய மாதம் இது இத்தோடல்ல, இதற்கு முன்பும் வந்திருக்கிறது, அதில் நீங்கள் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள், காரணம் நீங்கள் தக்வாதாரியாக மாறிவிடுவீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாங்கள் எல்லாம் உள்ளச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் எதிர்வர இருக்கிற இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் நோன்பு நோற்று அது நல்லமல் செய்துவிட்டால் அதனூடாக நாங்கள் நிச்சயமாக தக்வாதாரியாக மாறிவிடுவோம் என்று நாங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உண்மைதான், இறைவனின் வசனம் அதைத்தான் சொல்கிறது. என்றால் என் வாழ்வியலில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் ஏற்படாமல் அன்றாடம் வாழ்வது போன்றே வாழ்ந்து கொண்டிருப்பதால் நான் நிச்சயமாக என் பாவங்கள் அழிக்கப்படுமா என்ற கேள்வி கேட்டால் நிச்சயமாக இல்லை. ரமலானுடைய மாதங்கள் ஒவ்வொன்றாக மாறி மாறி வருகிற போது என் வாழ்வியலில் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அஞ்சி வாழ்கிற வாழ்க்கைக்காக என்னை நான் பழக்கப்படுத்தி கொண்டால் மாத்திருந்தான் என் பாவங்கள் எல்லாம் அப்படியே அழித்தொழிக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான். என்னில் எந்த மாற்றங்களும் ஏற்படாமல் ரமலான் மாதம் வந்து போனாலும் எங்களுடைய மாற்றங்கள் இல்லாமல் நிச்சயமாக என் பாவங்கள் அழிவதற்கான வாய்ப்பில்லை. அன்புக்குரிய சகோதரர்கள், எனவேதான் என் சமூகத்தில் காணப்படுகிற பலவிதமான குற்றச் செயல்களை புரிந்த வண்ணமாகவே இருக்கின்ற ஒவ்வொருவரும் என்னில் மாற்றம் ஏற்படாதவரை என் பாவங்கள் ஒருபோதும் மாறுவதற்காக இல்லை. அதனால் அவைகள் என்னென்ன என்று இனம் காட்ட வேண்டிய ஒரு அவசியம் இக்காலகட்டத்தில் இருக்கிறது. என் ரமலான் மாதத்தை நான் எதிர்நோக்குவதற்கு முன்னால் என்னில் இருக்கக்கூடிய குற்றங்களையும் பாவக்கரைகளையும் இல்லாதொழிப்பதற்காக அவைகளை எண்ணி எண்ணி இறைவனிடத்தில் இருக்கிறோம் என்று பிரார்த்தித்து இந்த ரமலான் மாதத்தை எதிர்கொண்டு அந்த பாவங்களை எல்லாம் அழித்துவிட்டு மீண்டும் ஒரு புதிய மனிதனாக நான் மாறி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று என்னை நான் சுத்தப்படுத்திக் கொண்டால்தான் என் பாவங்கள் அழியுமே தவிர அவைகளெல்லாம் என்னோடு இருக்கத்தக்க நிலைமையில் நான் செய்கின்ற அமல்கள் எல்லாம் இறைவனிடத்தில் நிச்சயமாக பராமுகமாக்கப்பட்டுவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவைகளில் இங்கு சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்திருந்த சகாபாக்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை மறுமை நாளையில் நாங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் போக வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டினால். இது மிக முக்கியமானது. பரிசுத்தமானவனாக இந்த உலகத்தில் இறையச்சத்தோடு நான் அல்லாஹ்வை சந்திக்க முடியும். அதற்காக அவருடைய வாழ்வியலில் மாற்றங்களை ஏற்படுத்தி காட்டிய ஒவ்வொரு தடவைகளும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு தக்வா என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு காட்டியிருப்பதை பார்க்கிறான். தக்வா என்றால் என்ன? நான் செய்கின்ற ஒவ்வொரு அமலையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்காக செய்ய வேண்டும். அவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நான் அவனை பார்க்காவிட்டாலும் என்கிற மனோநிலையோடு ஒரு மனிதன் செய்கின்ற அமல்கள் மாத்திரம் இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படும். அதனால் தன்னுடைய பாவக்கரைகள் அந்த உலகத்தில் இல்லாதொழிக்கப்படும்.
அப்போதான் மறுமை நாளில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு பல இடங்களிலே தெளிவுபடுத்தி காட்டுவதை பார்க்கிறோம். அதனால்தான் சஹாபாக்கள் எல்லாம் தங்களைத்தான் செதுக்கிக் கொண்ட இந்த இஸ்லாத்தினுடைய பாட புத்தகங்கள் அத்துணையும் இந்த உலகத்தில் படிக்க வேண்டிய அவசியம் அனைவருக்கும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, குறிப்பாக சில சஹாபாக்கள் தங்களை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் மாற்றிக்கொண்ட சில மாற்றங்களை பற்றி அவர்களுடைய வரலாறுகள் இப்படி சொல்லி காட்டுவதை பார்க்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை கஞ்ச வேண்டும், அவனை மறுமை நாளையில் நான் சந்திக்க வேண்டும், அந்த சன்னிதானத்தில் குற்றமற்றவனாக இறைவனிடத்தில் அவனுடைய குற்றப்பத்திரிகை எனக்கு எதிராக வந்துவிடாமல் சுவனத்தை மாத்திரம் நான் அடைய வேண்டும் என்பதற்காக தங்களை மாற்றிக்கொண்ட அந்த மாற்றங்கள் இப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறது. மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னை தானாக சிலருடைய கதைகளின் ஊடாகவும் விபச்சார பட்டம் பெறுகிறது. அந்த விபச்சாரத்திலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக தகுந்த ஆதாரங்களை தேடுகிறார்கள். ஆதாரங்களை சொல்லி தன்னால் தப்பிக்க முடியாத போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் தான் மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகளாரிடத்தில் சென்று தான் செய்த குற்றத்தை சொல்லி காட்டுகிறார்கள். இது எதை காட்டுகிறது தெரியுமா? இந்த உலகத்தில் தான் செய்தது குற்றம்தான் என்பது தனக்கு தெரிந்துவிட்டால் அந்த குற்றத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இறைவனிடத்தில் இருகரம் வேண்டி நான் ராஞ்சி கேட்க வேண்டும். அதை நான் முதலில் அதிலிருந்து என்னை தப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் மறுமை நாளில் நான் அல்லாஹ்வை சந்திக்கலாம். அப்போதுதான் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்வதற்கு நான் தகுதியாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டார்கள். அதனால் தான் பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், நான் இப்படி குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, எனக்கான தண்டனையை தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், விரசமாக பேசியிருப்பாய், முத்தமிட்டிருப்பாய், தன் அருகே வந்த ஒரு பெண்ணை பார்த்து ஏதோ ஒரு இங்கிதமாக பேசப்பட்டிருக்கலாம், இவைகளெல்லாம் உன்னை விபச்சாரத்தின் பால் இழுக்கின்ற ஒன்றாக நீ நினைத்திருக்கலாம், இதுதான் நீ செய்திருக்க முடியும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பல முறை மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இருந்தாலும் அவைகள் அங்கே எந்த சந்தர்ப்பத்திலும் எடுபடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கல்லெறிந்து கொள்ளுமாறு சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள். இந்த சரித்திரம் எமக்கு கொட்டுகின்ற பாடம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு மனிதன் தான் குற்றம் செய்து விட்டேன் என்பதை புரிந்து கொண்டால், அவன் அறிந்து கொண்டால், அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி கேட்பது மாத்திரமல்லாமல் அந்த பாவத்தோடு இருந்து கொண்டு இருக்க முடியாது என்கின்ற மனோநிலையில் அவன் உலகத்தில் இருக்க வேண்டும். அதனால் தான் சஹாபாக்கள் தான் செய்த குற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள இந்த உலகத்தோடே அவைகளை விட்டுவிட்டு சொன்னால் மறுமநாளையில் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதில் அவர்கள் கடுமையாக இருந்திருக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் உயிர் சேதம் வந்தாலும் தனக்கு எந்த விதமான அபாயங்கள் தொட்டுவிட்ட போதும் இந்த உலகத்தோடு அதை விட்டுவிட்டு செல்லலாம், மறுமையில் நான் சொர்க்கத்தை அடைந்து விடலாம், அல்லாஹ்வின் திருவதனத்தை பார்த்து விடலாம், நன்மையாளர்களின் பட்டியலின் பெயரும் பதியப்பட்டிருக்கும், வலக்கரத்தில் தடப்படுகிற பட்டோலையோடு நான் சொர்க்கத்தை நோக்கி செல்லலாம் என்கிற அந்த மனோநிலையில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரி, அதனால் தான் இந்த உலகத்தில் வாழுகிற அதிகமானவர்கள் தங்கள் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கின்றோம் என்று நினைத்தாலும் அவர்கள் பாவத்தில் சுயமாக இன்று வரை இருந்து கொண்டுதான் இருப்பதை பார்க்கிறார். இவர்களுடைய நோன்பு, இவருடைய தொழுகை, இவருடைய ஹஜ்ஜி, ஜக்காத் எல்லாம் இறைவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும் என்பதை ஒருவராக சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருவர் இணை வைத்தலில் இருக்கிறார். இணை வைத்தலில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் அவர் நோன்பு நோட்டாலும் ஹஜ்ஜி செய்தாலும் இதர வணக்கங்களை இன்றியமையாது செய்து கொண்டால் கூட அவருக்கான வாய்ப்புகள் இருக்க மாட்டார். அன்புக்குரிய சகோதரர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிற போது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டானாம். வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அவன் நாடியவர்களுக்கு அது அல்லாத எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுவானாம். இந்த செய்தி எதனை நமக்கு சுட்டி காட்டுகிறது தெரியுமா? இந்த உலகத்தில இணை வைத்தலோடு இருக்கின்ற ஒருவர் அவர் எதை நினைத்து செய்தாலும் அவருடைய அமல்கள் இறைவனிடத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த அமலினூடாக அவர் சொர்க்கம் செல்வது என்று நப்பாசை கொண்டிருக்கலாமே தவிர அவருக்கு எந்தவித வாய்ப்புகளும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களிலே எத்தனை பேர் இருக்கிறோம் அவுலியாவுடைய கபருக்கு செல்கிற, அதற்காக நேர்ந்து வைக்கிற, அவருக்காக நோன்பு நோக்கிற, அவருக்காக அறுத்து பலியிடுகிற என்று
இணை வைத்தலை பாகம் பாகங்களாக பிரித்து அல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்தஸ்துக்களை எல்லாம் மனிதர்களுக்கு கொடுக்கின்ற இறை நேசர்கள் என்று தாங்களாக எண்ணிக்கொள்கிற அதிகமானவர்களுக்கு செய்யப்படுகிற இந்த இபாதத்துக்கள் என்று அவர்கள் செய்கின்ற அத்துணையும் இறைவனுக்கு எதிராக செய்யப்படுகின்ற இபாதத்துக்கள். இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு போதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இவர் செய்கின்ற அமல்களின் ஊடாக அல்லாஹ்வை மறுநாளை சந்திக்கலாம் என்று நினைத்தால் இந்த உலகத்திலே அது நிச்சயமாக நப்பாசை தானே தவிர நிச்சயமாக அவை நடப்பதற்கு வாய்ப்பில்லை அன்புக்குரிய சகோதரர்கள். எனவேதான் இணை வைத்தல் செய்கின்ற ஒருவர் இங்கே வாழுகிற போது அவர் நோன்பு நோட்டாலும் ஹஜ்ஜி செய்தாலும் ஏனைய வணக்கங்களை செய்துவிட்ட போதிலும் கூட அவருக்கு எந்தவித வாய்ப்புகளும் இல்லை என்கின்ற விடயத்தை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த இணை வைப்பு என்பது சிலரிடத்திலே ஒவ்வொரு பாகங்களாக நாங்கள் பார்க்கலாம். வெளிப்படையாக பார்க்கின்ற நேரத்தில் அவுலியாக்களை வணங்குகின்ற அறுத்து பலிகளை நோன்பு நோக்கின்ற நேர்ச்சி வைக்கின்ற அல்லது அவரிடத்தில் சென்று பிரார்த்திக்கின்ற பாதுகாப்பு தேடுகின்ற என்ற வகையும் இருக்கிறது. இன்னொரு வகை இருக்கிறது, இது கண் இமை வெட்டுவது போன்று எங்களுக்குள் வந்து வந்து போகிறது. ஒவ்வொருவருக்கும் சில அம்சங்கள் இடம்பெறும், அவைகள் அவர்களாக கணக்கெடுக்க மாட்டார்கள். தான் கண்ணிமையை வெட்டுகிற போது எத்தனை முறை இமை வெட்டப்படுகிறது நான் யோசிப்பதும் கிடையாது, அதற்கு நான் திட்டமிடுவதும் கிடையாது. நான் சுவாசிக்கின்ற போது நான் திட்டமிடுவதும் கிடையாது, அது எத்தனை என்று எங்களால் எண்ணிக்கொள்வது முடியாது. இப்படி சில இணை வைத்தல்கள் எங்களுக்குள் வந்து வந்து போவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். தான் ஒரு வீடு கட்டியிருப்பார், அந்த வீடை யார் கட்டியது என்று கேட்டால் நான் கட்டினேன் என்று மமதையோடு சொல்வார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு அருளினான், அவருடைய அருளினூடாக நான் இதை செய்தேன் என்பதற்கு பதிலாக தான் தான் கட்டியதாக இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை தன்னிடத்தில் வைத்துக் கொள்கிற சிலர் இருப்பார்கள். ஒரு பாதையிலே வாகனம் ஓட்டுவார், வாகனத்தை ஓட்டிக்கொண்டு ஓரிடத்தில் துரதிஷ்டவசமாக இக்கட்டான சூழலில் மாற்றிக்கொண்டார். அந்த இடத்தில் அவருடைய மதிநுட்பத்தால் அந்த இடத்தில் வாகனத்தை சரியாக ஓட்டி சிலரை பாதுகாக்க உதவி செய்தார். இந்த முயற்சியை மற்றவரிடத்தில் சொல்லுகிற போது வாகனத்தில் நான் சென்று கொண்டிருந்தேன், இடையே இக்கட்டான ஒரு சூழல் வந்தது, அந்த இடத்தில் வாகனத்தையும் வாகனத்தில் உள்ளோரையும் பாதுகாக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதில் நான் இல்லை என்றிருந்தால் அந்த வாகனமும் அந்த வாகனத்தில் உள்ளோரும் பாதுகாக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டால் இணைவித்தலாக மாறுகிறது. அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த உலகத்தில் எல்லா சக்திகளும் இறைவனுக்குத்தான் என்கின்றதை நம்புகின்ற ஒருவன் தான் மூமினாக இருக்கின்ற வேளை அந்த நம்பிக்கைக்கு முரணாக தனக்கு அந்த சக்தி உண்டு என்று யாராவது சொல்லிவிட்டால் நிச்சயமாக அவரும் இணை வைக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படி இணை வைத்தல்கள் நாம் அறியாமலேயே தனக்குள்ளேயே சிலவை இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவைகளை கூட நாங்கள் மறந்துவிட வேண்டும். அவைகளை கூட நாங்கள் இணை வைத்தல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாங்கள் செய்துவிட்டால் எங்களுடைய அமல்கள் எல்லாம் அப்படியே அழிந்துவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளையிலே எங்களை கணக்கெடுக்காமல் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பாவமாக மாறிவிடும். எனவேதான் இணை வைத்தல் என்பதை நாங்கள் மிகவும் மிகவும் அச்சப்பட்டுக் கொள்ள வேண்டும். அத்தோடு நான் செய்கின்ற அமல்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் எம் முகங்களிலே மீண்டும் எங்களுக்காக கசைக்கு எறிகின்ற எங்களுடைய பட்டொலைகளாக மாறிவிடும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இருக்கிறார்கள் சிலர், அமல்களை செய்வார்கள், நோன்பு நோட்பார்கள், ஹஜ்ஜி செய்வார்கள், ஆனால் அவர்கள் செய்கின்ற இந்த பாவத்திலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ள மாட்டார்கள். என்ன தெரியுமா? ஹலால் ஹராம் பேணி நடக்க மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் அவர் தொழிலொன்றை செய்வார், அவருடைய வாழ்வியல் ஏற்படுகிற அத்துணை நடவடிக்கைகளையும் அவர் உற்று பார்க்கின்ற வேலை நான் எங்கே செய்தேன் என்கிற கேள்வி அவருக்குள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் தடுத்ததை தடுக்காமலும் ஏவியதை செய்யாமலும் இருக்கின்ற ஒருவராக இருப்பார். ஹலால் ஹராம் குறிப்பாக பார்க்க மாட்டார். அவருடைய தொழிலாகட்டும், அவருடைய மற்றவர்களுடன் பழகின்ற பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவைகளை எல்லாம் ஒரு பெரிய அளவிலே அவர் கணக்கெடுத்துக் கொள்ள மாட்டார். குறிப்பாக வீட்டிலே கஷ்டம் வருகிறது, அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் ஒரு கணவனானவர் சொல்வார், நாங்கள் உண்பதற்கு கூட இக்கட்டான சூழல் இருக்கிறதே, இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலாம் என்று தன் மனைவியிடத்திலே இருக்கின்ற ஒரு நகையை வாங்குவார். அந்த நகையை அப்படியே எடுத்து கேட்கிறார், நகையை தாருங்கள், நான் அடகு வைத்து வருகிறேன் என்றால் அந்த வீட்டிலே அந்த பெண்மணி அடகுக்காக அந்த நகையை கொடுத்து விட்டால் அவன் வட்டியோடு தொடர்புட்டு வருகிறான். அவனுடைய அமல் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிற போது இந்த உலகத்தில் வட்டி உள்ள ஒரு மனிதனை அல்லாஹ் ஷைத்தான் பிடித்த தலைகளோடு அல்லாஹ் மறுமை நாளில் எழுப்புவான் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான்.
பெரும் பாவங்கள் ஒன்றாக இந்த வட்டியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற போது அதை வேறு வேடமிட்டு செய்கின்ற சில செயற்பாடுகள் இப்போது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. என் வீட்டிலே ஏற்படுகிற ஒரு சிக்கலை, ஒரு பிறவை, அந்த பிறவிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தன் நகையை விற்க வேண்டும். அதை விற்றுவிட்டால் மீண்டும் வாங்கலாம், அதை இறைவன் தருவான் என்கிற நம்பிக்கைக்கு மாற்றமாக வீட்டிலே உள்ள பெண்களும் சொல்வார்கள், எப்படி என்றால் நீங்கள் விற்றுவிட்டால் மீண்டும் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்காது, அதனால் அடகு வைத்து விடுங்கள் என்கிறார். இங்கே 2 விடயங்கள் நடக்கிறது. அல்லாஹ் தந்து விடுவான் என்கிற அந்த நம்பிக்கையில் அவர்கள் மாறுகிறார்கள். அதை அப்படியே எடுத்து சென்று வட்டியிலே அவர் கலந்து விடுகிறார்கள். தான் உண்பது உடுப்பது அதனூடாக பரிமாறுகிற ஒவ்வொன்றும் ஹராமாக போவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், இன்று அதிகமானவர்கள் இந்த தொழிலே செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அழகாக உழைத்தெடுத்த சில ரூபாய் நாணயங்களை வைத்து வாழ்வதற்கு அவர்களுக்கு வழி இல்லாமல் அதிலே அவர்கள் அடகு என்கின்ற அந்த வட்டி அப்படியே கலந்து அவருடைய ஹலாலான பொருட்களை கூட ஹராமாக மாற்றிச் செல்கிற சில செயற்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், வாகனம் எடுக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், படாடோபமாக வாழ வேண்டும், அருகிலே இருக்கின்றவன் மாடி கட்டிருக்கிறான், எனக்கும் ஒரு மாடி வீடு வேண்டும் என்கின்ற அந்த மனோநோக்கில் இந்த உலகத்தில் ஓடையில் அவரும் ஒருவராக நீந்திச் செல்வதற்காக நினைக்கின்ற அந்த நேரத்தில் பைனான்ஸ் என்கின்ற இந்த பினான்சிலே விழுந்திருக்கின்ற அதிகமானவரை பார்க்கிறார். பினான்சிலே வாகனம் ஓடுகிறது, வீடு கட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர் நோன்பு நோற்றிருக்கிறார், அவர் சகர் செய்வதற்காக எழும்பியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்கள், எங்கனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்த பெரும்பாவத்தில் ஒன்று என்ற விடயத்தில் அவர் ஈடுபட்டுக் கொண்டு தான் நோன்பு நோற்று அதிலிருந்து என் பாவக்கரைகளை தீர்க்கலாம் என்றால், பாவத்தில் இருந்து கொண்டு பாவக்கரையை தீர்ப்பது என்பது முடியாத ஒரு விடயம். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்த ஒரு விடயத்தில் மீண்டும் தான் மீளமாட்டேன் என்று கேட்பது நிபந்தனையாக இருக்கின்ற வேளை அந்த பாவத்திலே தான் அப்படியே இருந்து கொண்டு மீண்டும் அதிலிருந்து மீளுவது என்பது முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர், என் வீட்டிலே ஏற்படுகிற சிக்கல்களிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஹராமான வழிமுறைகளை கையாளுகிற ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அப்படி என்னை பாதுகாப்பு தேடினால்தான் இந்த ரமலான் மாதம் எனக்கு சிறப்பாக அமையும், என் அமல்கள் இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாறும். அதனால் பைனான்ஸ் எடுத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வாகனங்களை மீளச் செலுத்திவிட்டு அதிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடாத வரை அவருடைய தொழுகையும் அவருடைய நோன்பும் அவருடைய ஹஜ்ஜும் அவருடைய சக்காத்தும் சதக்காக்களும் கேள்விக்குறியோடு தான் இருக்கிறத நிச்சயமாக வாய்ப்பில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் என் வாழ்வியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில சிக்கல்களிலிருந்து தங்களை நீக்கிக் கொள்ளாத வரை என்னை இபாதத்துக்கு ஏற்படக்கூடிய அபாயத்திலிருந்து ஒரு போதும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, என் பகுதியிலே குறிப்பாக கரையோர பிரதேசத்திலே சிலர் இருக்கிறார்கள், மீன் வியாபாரம் செய்வார்கள். அவர்களுக்கு மீன் வியாபாரிகளோடும் வியாபாரத்தோடும் இருக்கிற தொடர்பாடல்களும் இருக்கும். அங்கே என்ன நடைபெறுகிறது அன்புக்குரியவர்கள், அன்றாட தொழிலாக எடுத்துக்கொண்டிருக்கிற என் நான் மீன் வியாபாரி என்று நினைத்துக் கொள்கிறார். அந்த மீன் வியாபாரி வியாபாரத்தினுடைய சட்ட வரமுறைகளை அவர் மீறி இஸ்லாம் காட்டாத ஒரு முறையை கையாண்டு தன் பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு நோன்பு நோட்பதற்காக வருகிற போது இஸ்லாமிய வரையறைகள் அவரை வரையறுத்து காட்ட வேண்டும். இல்லை என்றிருந்தால் அவருடைய இபாதத்து, அவருடைய அமல், அவருடைய நோன்பு ஒரு போதும் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பிருக்க மாட்டாது. நாம் பார்க்கின்ற வேளையில் சிலர் இருக்கிறார்கள், ஒரு போட்டுக்கு அல்லது ஒரு படகுக்காக சில ரூபாய்களை கொடுப்பார்கள். அந்த ரூபாய்களை கொடுத்துவிட்டு அவனுடைய மீனை அவர்களே வாங்கிக் கொள்வார்கள். அவர்கள் வாங்கிக் கொண்டு அதனை விட்டுவிட்டு அதில் அவர்கள் கொமிஷன் எடுத்துக் கொள்வார்கள். மீண்டும் அந்த மீனை வாங்கிய அந்த நபர்களிடத்திலும் சில ரூபாய்களை பெற்றுக் கொள்வார்கள். இப்படி மீன் வாங்குகின்ற கரையோர பிரதேசத்தில், குறிப்பாக என் கரையோர பிரதேசத்தில் இருக்கிற எல்லா ஊர்களிலுமே அடர்ந்தேறி இருக்கிற மிக மோசமான இந்த கொமிஷன் மெதட் இருக்கிறதே, இதுவும் பற்றிதான். இதை புரிந்து கொள்ளாமல் நான் கொடுத்த பணத்திற்குத்தானே எனக்கு கிடைக்கிறது என்று சிலர் சொல்லிக் கொள்ளலாம். நிச்சயமாக வாய்ப்பில்லை அன்புக்குரிய சகோதரர்களே. குறிப்பாக 5 லட்சம் ரூபாய் ஒருவனுடைய போட் என்றால் அவன் ஒரு வருடத்திலே 1 லட்சத்தை வாங்கி
வாங்கிக் கொள்கிறான் என்றால் மொத்தமாக 6 லட்சமாக மாறுகிறது என்றால் மீனை பிடித்து வந்தவன் அவனிடத்தில் இருக்கின்ற அந்த பணத்தில் இந்த 1 லட்சத்தை கொடுத்தவருக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் எவ்வளவு தெரியுமா? 6ல் 1 தான் கொடுக்க வேண்டுமே தவிர அதற்கு மேல் எதுவும் கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை. என்ன நடக்கிறது? கடைத்தெருக்களிலே நாங்கள் இன்று பார்க்கின்ற போது பார்க்கிறோம், சிலர் தங்கள் ரூபாய்களை கொடுத்து விட்டு அதற்காக கொமிஷன் வாங்குகிற வட்டியோடு இன்று உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே என் நோன்புக்கு என்ன கதியாகும் என்று சிந்திக்க கூடாது. அன்புக்குரிய சகோதரர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சந்தைக்கு வருகிறார்கள். அந்த சந்தையிலே வியாபாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு வகையான ஜெய்த், ஒரு எண்ணெயை, கிராமத்தில் இருந்து வர ஒரு எண்ணெய் வருகிறது. அந்த எண்ணெயை ஒருவர் வாங்கிக் கொள்கிறார். வாங்கிய மாத்திரத்திலேயே பட்டினத்தில் இருந்து வந்த வியாபாரி அதை பார்க்கிறார். அந்த பட்டினத்து வியாபாரி அந்த எண்ணெயை அந்த இடத்திலேயே வைத்து கேட்கிறார். குறிப்பாக நீங்கள் 2000 ரூபாய்க்கு வாங்கினால் அதை நான் ஒரு 3000 ரூபாய் தருகிறேன், தாருங்கள் என்று வாங்குகிறார். இப்படியான ஒரு சூழலில் அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதை கண்டுகொள்கிறார்கள். முதன்முறை வாங்கியவர் அந்த இடத்தில் தன்னுடைய தளமல்லாமல் அந்த இடத்தில் மீண்டும் வியாபாரம் செய்வதை ரசூலுல்லாஹ் ஹராமாக்கினார்கள். அதனால் அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் கொழுவுவது போன்ற ஒரு அம்பு அவரிடத்தில் இருந்ததாம். உடனே அந்த 2வது வியாபாரத்தில் போனவரின் கழுத்து பக்கமாக அப்படியே இழுத்து அருகே இழுத்து சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபாரத்தை தடை செய்தார்கள் என்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, கடற்கரையில் என்ன நடக்கிறது தெரியுமா? போகிறார்கள் சிலர், வெள்ளைச்சார்ந்தோடு இருப்பார்கள். அவர்கள் கடற்கரைக்கு சென்றவர்கள் போன்ற அல்ல, வியாபாரிகளாக அல்ல. ஒரு இடத்திலே போய் செல்வார்கள். அந்த இடத்தில் அவருடைய பைகளில் ரூபாய்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும். நம்பகத்தன்மைகளை ஏற்படுத்தி மற்றவர்களை ஏமாற்றுகின்றவர்களாக செல்வார்கள் சிலர். அங்கே சென்று அந்த இடத்திலேயே மீனை வாங்குவார்கள். சில ரூபாய்கள் மதிப்பிடப்படும். அடுத்த கட்டமாக அதை இன்னும் ஒருவருக்கு பல ரூபாய்க்கு விட்டு விடுவார். அங்கே கொடுத்து வரும் வாங்கி வரும் மனம் உருகி செல்கிற பல கட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதே இடத்தில் வாங்கி அதே இடத்தில் விற்பதை எமக்கு தடை செய்தார்கள் என்ற செய்தி எமக்கு முஸ்லிமிலே வருகிற செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு வியாபாரம் செய்கின்ற பலர் அதிகபட்சமாக மற்றவர்களுடைய மனங்களை எல்லாம் கோணுகின்ற அளவில் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். இந்த நிலையில் என் நோன்புக்கு என்னவாகும் என்று நாம் சிந்திக்க வேண்டாம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சந்தையின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே பழங்களை பார்க்கிறார்கள். முன்னோக்கி சென்ற நபி அவர்கள் மீண்டும் பின்னோக்கி வந்தார்கள். ஒரு இடத்தில் பழத்தை பார்க்கிறார்கள். அது திராட்சை பழம். திராட்சை பழத்துக்கென்று அது பழுத்து விட்டால் அதற்கு ஒரு நிறம் இருக்கும் அல்லவா? அந்த நிறத்தை நபிகளார் கண்டுகொள்ளவில்லை. உடனே அந்த பழத்தின் பக்கம் வந்தார்கள். இது என்ன என்று கேட்டார்கள். அப்போது அந்த வியாபாரி சொன்னார், யார் ரசூலல்லாஹ், இது திராட்சை பழம் என்றார். அப்படி என்றால் இது பழுக்கவில்லையே, எப்படி நீ விற்பீர் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட அடுத்த கணத்தில் அவர் சொன்னார், அது பழுத்துவிடும் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சந்தைக்கு கொண்டு வருகின்ற பொருள் வியாபாரத்துக்கு பொருத்தம் இல்லை என்றிருந்தால் அதை கொண்டு வருவது தவறு அல்லவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை கண்டித்த அந்த செய்தி எமக்கு என்ன சொல்கிறது என்றால், பொருத்தமற்ற பொருட்களை விற்பனை செய்வது ஹராம். பழுக்காததை, அதனுடைய பருவமையாததை மக்களுக்காக வழங்குகின்ற என்ற நோக்கில் நாம் சந்தைகளுக்கு வந்து வியாபாரம் செய்துவிட்டால் வியாபாரிகளின் கவனத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடை செய்திருக்கிறார்கள். அதனூடாக பெற்ற பணத்திலே நான் நோன்பு நோட்பது எங்கனம் என்னை சுத்தப்படுத்தும். அன்புக்குரியவர்களே, ஏன் இதையெல்லாம் பேசுகின்றோம் என்றால், நான் ரமலான் மாதத்திலே என் பாவங்கள் எல்லாம் பாவக்கரையெல்லாம் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று நான் எண்ணி இருந்தால் என் பாவக்கரைகள் எது என்பதை அடையாளம் காண வேண்டுமா இல்லையா? அவைகளிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா? இவைகளெல்லாம் பாவமா இல்லையா என்று அடையாளம் காணப்படாத போது அவைகளை நான் ஒவ்வொரு நாளும் தினாந்தம் செய்து கொண்டே வருவனாக இருந்தால் நான் அறியாத நிலைமையில் செய்து விடுவேனோ என்றதால் தான் நாம் எல்லோரும் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. சந்தையில் இருப்பவர்கள் அதிகபட்சம் இதை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், பதிக்கு வியாபாரம் செய்பவர்கள் இருப்பார்கள். அவர்களின் வியாபாரமே பதிக்கு வியாபாரம் செய்வதான். வேளாண்மை வெட்டுகின்ற நேரத்தில் பாருங்கள்,
நெல்லி வியாபாரம் என்று சிலர் இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, உங்கள் மீது கொண்ட அன்பு அல்லாஹ் சொல்லுமாறு எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற சொல் என்பதால் இதை நாம் பேசுகிறோம். யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. பதிக்கல் வியாபாரம் அதிகபட்சம் பட்டவர்த்தனமாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மனிதர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கின்ற சில விலைகளை கொண்டு வருகின்ற கட்டுப்பாடை முதலில் ஏற்படுத்துவார்கள். விலை கட்டுப்பாடுகளை கொண்டு வருவார்கள். ஏழை எளியவர்கள் எல்லாம் ரசிக்கப்படுகின்ற அளவில் அந்த விலைகளை கொண்டு வந்து மக்களிலே கஷ்டங்களையும் துன்பங்களையும் அள்ளி வைக்கின்ற ஒரு சாரார் பதிக்கு வியாபாரம் செய்வதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு தேவையான நேரம் அந்த பொருளை கொடுக்காமல் அதை அப்படியே அவர்களாக அமர்த்தி கொண்டு மீண்டும் ஒரு தட்டுப்பாடை ஏற்படுத்தி கட்டுப்பாடான விலைகளுக்கு வந்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற நேரம் அதிகமான ஏழை எளிய மக்கள் அவை நசிக்கப்படுகிறார்கள் அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் இதை எமக்கு தடை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் ஏன் அறிந்திருக்கவில்லை? அன்புக்குரியவர்களே, இத்துணைக்கும் மத்தியில் நான் இந்த வியாபாரத்தோடு இருந்து கொண்டு என்னுடைய நோன்புக்கு எங்கனம் நான் என் பாவங்களை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்று நினைக்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இப்படிப்பட்ட இந்த பாவக்கரையிலிருந்து எங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதனால் என் பகுதியிலே படுகின்ற வீல், என் பகுதியிலே வெட்டப்படுகின்ற நெற்காணிகள் என்பது என் பகுதியில் வாழுகின்ற மக்களுக்கு சரிவாக கிடைக்கிறதா என்று நான் கருதுவதை விட என் பைக்குள் பணம் வைக்கப்படுமா, அது விலையேற்றப்படுமா என்றெல்லாம் மாத்திரமே நான் கண்காணித்துக் கொண்டால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பிடி எங்களுக்கு நிச்சயமாக வந்தடையும். அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொன்றாக என் கண் முன்னால் காட்டப்பட்ட அத்தாட்சிகளோடு ஆதாரங்களோடு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் கொண்டு வரப்படுவான். 6 அம்சங்கள் கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்தில் நிரூபணமாக்குவானாம் என் தவறையும் என் குற்றத்தையும் என் பாவக்கரைகளையும். அதிலிருந்து சற்றேனும் நிரூபணம் செய்ததன் பின்னால் தயங்க முடியாமல் இருக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால்தான் நான் பேசுகின்ற இந்த ஒலிவாய், நான் பேசுகின்ற என் வாய், என்னோடு இருக்கின்ற இந்த இதோ பலகை என்பது கூட, இந்த மேசைகள் கூட மறும நாளையில் பேசும் சாட்சிகளாக என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற போது என் பொருளாதாரத்தை நான் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பாவக்கரைகளில் வாழ்ந்து கொண்டு நான் பாவியாக இருந்த நிலைமையில் எனது நோன்பு, எனது ஜக்காத், எனது ஹஜ்ஜி என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் நாங்கள் எப்போதுமே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை நம்பியிருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் வழி நான் நடக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நிச்சயமாக எங்களுடைய போக்குகளை, எங்களுடைய நடைமுறைகளை இஸ்லாமிய மயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் எங்களுடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானே தவிர நிச்சயமாக ஏனைய நாம் செய்வது போன்ற எங்களுடைய செயல்முறைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற வண்ணமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பாவங்கள் ஒரு போதும் எங்களை விட்டு போகாது. அன்புக்குரியவர்கள், ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி வந்தடைகிறது. ஒரு தோழர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு இடத்துக்கு சென்றேன், அங்கே என் நண்பரை சந்தித்தேன். அவரிடத்தில் ஒரு மாடு இருந்தது. அந்த மாட்டிலே அவர் அதை விற்க வேண்டும் என்று அவர் வைத்திருந்தார், அதை விற்பனைக்காக வைத்திருந்தார். அந்த மாட்டை நானும் சென்று பார்த்தேன். அப்போது அதனுடைய பால் மடி மிகவும் பெரிதாக காணப்பட்டது. நான் அவரிடத்திலே கேட்டேன், இது எப்படியான மாடு என்று கேட்டேன். மாடு சாதாரணமான மாடுதான், ஆனால் அதன் பாலை நான் 2 நாட்களாக கறக்காமல் வைத்துள்ளேன். காரணம், 3வது நாள் அந்த மாடை எடுப்பதற்காக ஒருவர் வருகிறார். அவர் வருகிற நேரத்தில் நான் பாலை கறந்து காட்டுவேன், அது அதிகமாக பால் வரும். அப்போது அந்த மாட்டை அதிகமாக பால் கறக்க கூடியது என்று சொல்லி அவரிடத்தில் நான் விட்டுவிடுவேன். நான் சொன்னதை விட அவராக எனக்கு பணத்தை கூட்டி தருகின்ற வரைக்கும் நான் அந்த இடத்தில் அவருக்கு நான் அதை பரிமாறிக்கொள்வேன் என்ற செய்தியை சொன்னார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது வட்டியை விட மிக அபாயகரமானது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, ஏமாற்றுபவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, கொரோனா என்ற ஒரு காலம் வந்தது. அதற்கு அடுத்த ஒரு மிக தட்டுப்பாடுகள் நிறைந்த காலம் வந்தபோது பொருட்களுடைய விலைகளை மாற்றக்கூடிய வியாபாரிகள் அத்தனை பேரை அள்ளி அஞ்சிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்னொரு பொருளுடைய விளம்பரங்களை
இதுதான் என்று அவர் மற்றவர் மக்களுக்கெல்லாம் காட்டி தன்னுடைய விற்பனையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பாவம் என் பகுதிகளில் மாத்திரமல்ல என் நாட்டிலே அதிகபட்சம் நடந்த இந்த செய்தி எங்களை விட்டு அகன்று விடாது. எனவேதான் இவைகளெல்லாம் ஏமாற்று வழி வித்தைகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளையிலே நிச்சயமாக இந்த ஏமாற்று வித்தைகள் காட்டுகின்ற ஒவ்வொருவரையும் மறுமை நாளையில் என் கண் முன்னால் அத்தாட்சிப்படுத்தி எங்களை நரகத்தில் நுழைவிப்பதற்கு அதுவே வாய்ப்பாக அமைந்துவிடும். ஆதலால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை நம்பி இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிதான் என் வழி என்றிருந்தால், எங்களுடைய மாற்றங்களை இந்த ரமலான் மாதத்திற்கு முன்னாலேயே நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் சில வியாபாரிகள் ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்கிறான், இதா நூதிய லிஸ்ஸலாத், தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், ஜும்ஆவுடைய தினத்தில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் பள்ளிவாசலுக்கு சென்று விடுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்று அழகுறச் சொல்லப்படுகிறது. ஆனால் அதை எங்கனம் நாங்கள் எல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஜும்ஆவுடைய தினம் பள்ளிவாசல்ல ஜும்ஆ ஹுத்பாய் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளை ஹுத்பா ஓதப்படுகின்ற பள்ளி வாயிலின் முன்னாலேயே வியாபாரம் செய்கிற இஸ்லாமிய பக்கங்கள் இருக்கிறது என்றால் இவர்கள் எங்கனம் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி வியாபாரம் என்கின்ற இந்த போக்கில் இருக்கின்ற அதிகபட்சமான தவறுகளை எல்லாம் நாம் செய்து கொண்டு என் நோன்புகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்கிற விடயத்தை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅதி அலன்னாஸி ஸமான், மக்களை நோக்கி ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நிச்சயமாக ஒவ்வொருவரும் பொருளீட்டத் தொடங்குவார்கள், பொருளாதாரத்திலே அதிகபட்சம் அவர்கள் நின்று கொள்வார்கள். ஆனால் எது ஹராம் எது ஹலால் என்று பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்கிறார்கள். இன்று அப்படித்தான் இருக்கிறது. அவளோடு வாழுகிற எம் சமூகத்தில் பணம் எப்படி வருகிறது என்றெல்லாம் பார்ப்பதில்லை. பணம் வந்துவிட்டால் போதும் என்கின்ற அதோ மனோநிலையில் தான் விருந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அஸ்ருடைய தொழுகை நேரம் ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார். தொழுதுவிட்டு இருகரங்களை ஏந்தி அல்லாஹ்விடத்திலே அவர் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு பிரயாணி போன்றிருந்தார். அவரை பார்த்த பெருமானார் அவர்கள் அவர் பிரார்த்தித்த அந்த வடிவத்திலேயே நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இவர் எதற்காக பிரார்த்திக்கிறார்? இவர் உண்டதும் ஹராம், இவர் உடுப்பதும் ஹராம். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், மத்அமஹு ஹராம் மஷ்ரபஹு ஹராம், அவர் குடித்தது ஹராம், அவர் உண்டது ஹராம், இவைகளெல்லாம் இப்படி அவர் அணிந்திருக்கிறதும் ஹராம். இந்த நிலைமையில் இறைவன் எப்படி இவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் அன்புக்குரியவர்களே, நான் அமல் செய்கின்றேன் என்று நான் எண்ணிக்கொண்டாலும் இவைகள் இப்படி இருக்கத்தக்க நிலைமையில் நான் கேட்கின்ற பிரார்த்தனைகள், நான் செய்கின்ற அமல்கள் எதுவுமே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை என்கின்ற விடயத்தை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் சில இடங்களில் பார்க்கிறோம், சில தங்கங்கள் விற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தங்க கடைகளுக்கு சில ஏழைகள் செல்வார்கள், சில தெரிந்தவர்கள் செல்வார்கள், சில தங்கத்தை பற்றி தெரியாதவர்களும் செல்வார்கள். அவர்களிடத்தில் வியாபாரம் செய்கின்ற போது அவர் கொண்டு வருவார் சில நகை துண்டங்களை. ஆனால் நகை விற்கின்றவர் கடையில் அவரை எப்படியே முன்னுக்கு அழைப்பார். அவரிடத்திலே அவர் கொண்டு வந்த பழைய நகையை முன்னே வைத்து காட்டுவார். இதோ இதை நான் விற்க வேண்டும், இதற்கு பகரமாக என்ன நகைகள் வாங்க வேண்டும் என்பார். அது எத்தனை கரட், எவ்வளவுக்குரியது என்றெல்லாம் அதனை விலை பேசாமலேயே அவருக்காக இன்னும் ஒரு நகையை காட்டி அதில் ஆசை வர வைத்து எவ்வளவானாலும் இதை விற்றுக் கொள்ளட்டும் என்கிற அந்த மனோபாவத்தை கொண்டு வருகிற நகை கடைக்காரர்களும் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சமூகத்தில் பேச வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள் அவை. இது நகையோடு மாத்திரமல்ல, வீடு வீடாக சில வண்டிகள் வருகிறது, வீடு வீடாக சில வண்டிகள் வருகிறது. இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் சில பொருட்களை விற்பதற்காக கிராமங்களை நகர்ந்து வருகிறது. அந்நிய சமூகத்தின் பக்கம் இருந்து வருகிற சில வண்டிகள் அவைகளை சில பொருட்களை ஏற்றிக்கொண்டு கிராமப்புறத்தின் பக்கம் வந்து அந்த பொருட்களை காட்டவர்களை ஆசை உண்டாக்குகிறார்கள். தன் வீட்டிலே அன்றைய நாள் உண்பதற்கு கூட கஷ்டமாக இருக்கின்ற நிலைமையில் அவன் கொண்டு வருகின்ற கட்டில்களும் கதிரைகளும் அல்லது அவர் சமைப்பதற்கு பொருத்தமான பொருட்களும் தன்னுடைய வீட்டிலும் இருக்க வேண்டும் என்கிற அவள் நவிசோடு அந்த இடத்தில் அதை வட்டிக்காக வாங்கி செல்வதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வீடு தேடி வருகிற பொருட்களை வாங்குகிறோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நான் கொடுப்பது சிறிய சிறிய பணம் தான் என்று நினைக்கிறார்.
நீ கொடுக்கின்ற 200 ரூபாய் ஒரு கிழமைக்கு என்றால் வெறுமனே ஒரு அந்நிய சமூகத்தைச் சேர்ந்த ஒரு வண்டியில் வந்த ஒருவன் உன்னை நம்பி 200 ரூபாய் வாங்குவதற்கு வருகின்றார் என்கிற மாத்திரம் தான் உனக்கு தெரியும். ஆனால் வாரந்தோறும் வாங்குகின்ற இன்ஸ்டால்மெண்ட் தவணை முறை கடன் என்ற அடிப்படையில் வாங்குகின்ற அந்த ஹராம் அது வட்டியாக போகிறது என்று நாம் புரிந்து கொள்ளவில்லை அன்புக்குரிய சகோதரர். எனவேதான் பலவிதமாக இன்று நவீனமயப்படுத்தப்பட்ட முறையில் ஹராம் என்று கலக்கப்பட்டிருக்கிறது. அவை எது ஹலால் எவை ஹராம் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் நடக்க வேண்டியவில்லை என்றிருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அமட்கள் எல்லாம் அப்படியே பாழாக்கப்பட்டுவிடும் அன்புக்குரிய சகோதரர்களே. இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சம்தான் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழுகிற ஒரு சமூகம். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் வாழுகின்ற போது நான் கேட்கின்ற துஆக்களும் ஏனைய அமல்களும் எளிதாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும் என்றார். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், லா யதுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்தில் நுழையவே மாட்டார். யார் தெரியுமா? இந்த குடல் உறவுகளை துண்டித்து வாழ்பவர்கள். என்று நாம் பார்க்கின்றோமே, இவர்கள் கேட்கின்ற பிரார்த்தனை, இவர் நோக்கின்ற நோன்பு, இவர் தொழுகின்ற தொழுகை இறைவனிடத்தில் சொல்லி வழிவாகுவதற்கு சாத்தியமில்லை அன்புக்குரிய சகோதரர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா சமூகத்தையும் ஒருமித்து ஒன்று திரட்டுகின்ற அந்த நாளில் யார் சொர்க்கம் யார் நரகம் என்று சொல்லுகின்ற அந்த வேளை, சொர்க்கத்துக்காக போக இருக்கின்ற ஒரு மனிதனை அவரை சொர்க்கத்துக்கு போக வைக்க வேண்டாம் என்று ஒரு சாரார் மறுத்துக் கொள்வார்களாம். அதில் ஒருவர் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு சொல்வாராம், யா அல்லாஹ், இவர் என் இரத்த உறவு, என் குடும்பத்தைச் சேர்ந்தவர். உலகத்தில் வாழுகிற போது படாடோபமாக வாழ்ந்தால் மற்றவர்களுக்கெல்லாம் அள்ளி வழங்கினார். ஆனால் நான் ஒரு மூலையில் ஒரு கிராமத்திலே நான் அயர்ந்து கொண்டிருந்தேன். என்னை எந்த நிலையிலும் அவர் கண்காணித்துக் கொள்ளவில்லை, என் குறைபாடுகளை கேட்கவில்லை, எனக்கு தரவில்லை என்று மறுமநாளையில் பிடித்துக் கொள்வான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை பார்க்கிறோம். ஆக குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்பவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்விடத்தில் சென்று அவன் திருவதனத்தை பார்க்க முடியாது. எந்த அளவுக்கென்றால் கணவனும் மனைவியும் பல ஆண்டுகளாக இன்னும் பேசவில்லை. அதை பெருமையோடு பேசுகிற சில மனைவியர்களும் உண்டு, கணவன்மார்களும் உண்டு. எப்படி சொல்வார்கள் தெரியுமா? 10 வருடங்கள் ஆகிறது அவர் முகத்தை பார்த்து, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருவதனத்தை பார்க்க மாட்டாய் என்ற அந்த விடயத்தை அந்த பெண் இன்னும் அறியவில்லையே. அல்லாஹ்வுடைய திருவதனத்தை நாம் பார்ப்பதற்கு வாய்ப்பே இருக்காது என்ற அந்த கணவன் பார்க்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, கணவனும் மனைவியும் பிரித்தாழ்ந்து வாழ்கிற இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே அதே போன்றுதான் சில உறவுகளும் இருக்கிறது. சில விடயங்களுக்காக தங்களுக்குள் ஏற்பட்ட சில சஞ்சலங்கள் இன்று வரை அவர்களை பிரித்தாண்டு கொண்டிருக்கிறது என்றால், ஷைத்தானுக்கு வயப்பட்டு இறைவனின் திருவதனத்தை பார்க்க முடியாமல் துடியால் துடிக்கின்ற அந்த செயல் என்றவர்கள் மாற்றம் பெற வேண்டுமா இல்லையா? நான் ஒருபோதும் நான் இன்னாரோடு பேசுவதே கிடையாது என்று ஒரு மூமின் இன்னொரு மூமினை சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3 நாளைக்கு மேல் ஒரு மூமின் இன்னொரு மூமினுடன் பேசாமல் இருக்க மாட்டான். அப்படி இருந்து விட்டால் அவன் நிராகரிப்பதாக மாறுகிறான் என்றிருக்கையில் குடும்ப உறவுகளோடு எங்கனம் நாம் பேசியிருக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே இந்த குடும்ப உறவு கேட்டதாம், யா அல்லாஹ், உனக்காக யாராவது மாறு செய்தால் நீ நரகம் கொடுப்பாய் என்று வாக்களித்தாய் அல்லவா, எனக்கு அதில் என்ன இருக்கிறது இந்த மனிதனுக்காக என்று கேட்கப்பட்ட போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னான் எப்படி என்றால், உன்னை யார் ஏற்று நடக்கவில்லையோ நான் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவரை மறுத்து விடுகிறேன் என்கிறான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் யாரெல்லாம் இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் இணைத்துக் கொள்ள மாட்டான், அவனும் துண்டித்து விடுவான் என்ற செய்தியை பார்க்கிறான். மறுமநாளையில் இறைவனின் திருமணத்தை பார்க்க முடியாத துரதிஷ்டசாலிகள் இந்த குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால், சிலர் சொல்கிறார்கள், பேசுகின்ற பேச்சை பார்த்தீர்களா, என்னால் தாங்க முடியவில்லை, அவர் ஏசிய ஏற்று, அவர் பார்த்த பார்வை, அவர் செய்த வேலை, இவைகளுக்காக நான் ஒருபோதும் பேச மாட்டேன் என்று சொல்லிக் கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இணை வைத்த ஒரு தாய், இணை வைத்தலிலே இருக்கின்ற ஒரு தாய் தன் மகளை பார்ப்பதற்காக
அல்லாஹ்வுடைய தூதரோடு குழுமி இருந்த நேரத்தில் சற்று தூரத்தில் இருந்து பார்த்தும் மறைந்துமாக இருந்தாளாம். இந்த நேரத்தில் அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள், தன் தாய் தன்னை பார்ப்பதற்காக ஓரிடத்தில் நின்று தன்னை பார்ப்பதும் மறைவதுமாக இருக்கிறார். நாம் என்ன செய்வது என்று யோசிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மர்ம நாளையில் சுவர்க்கம் நுழைய முடியாத துரதிஷ்டமான ஒரு விடயம்தான் இந்த குடும்ப உறவுகளை நாங்கள் துண்டித்து வாழ்வது. எந்த சந்தர்ப்பத்திலும் துண்டித்து வாழ்ந்து விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் ஜாக்கிரதையாக இந்த உலகத்தில் இருக்கின்ற காலங்களில் எல்லாம் அழகிய முறையிலே வழிகாட்டிய அந்த நேரத்தில் இந்த குடும்ப உறவுகளை பேணிய முறைமைகளை பார்க்கின்ற பொழுது கடுமையான வியக்கத்தக்கதாக இருப்பதை பார்க்கிறோம். தன்னுடைய சாச்சா இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்ற போதும் கூட அவரை எந்த அளவுக்கு அவர்கள் முன்னோக்கி வருகின்றார்கள் என்றால், மரண தருவாயில் கூட இவர் இஸ்லாத்தில் வந்துவிட வேண்டும் என்கின்ற அந்த அவாவோடு அவரை அரவணைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நான் பார்க்கின்றோம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்ப உறவை நாங்கள் துண்டித்து விடக் கூடாது, ஒட்டி வாழ வேண்டும் என்பதை எமக்கு காட்டுகிறார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்-ரஹ்மு முஅல்லகத்துன் பில் அர்ஷ். இந்த குடும்ப உறவை ஒட்டி வாழ்வது என்பது அர்ஷோடு தொடர்பானது, இறைவனுக்கு மிக நெருக்கமானது. எனவே நாங்கள் சில காரணங்களுக்காக எங்களுக்குள் சிதைவடைந்து வாழ முடியுமா என்று கேட்டால் அவைகளை நாங்கள் முற்றாக தடை செய்து கொள்ள வேண்டும். புன்முறுவலோடு அழகான சலாமின முகமன் கொண்டவர்களை வரவேற்று ஒவ்வொருவரோடும் நாங்கள் பேசி பழகிக்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களை நாங்கள் துண்டித்து விடக்கூடாது. எங்கள் உள்ளங்களை உடைக்கும் நம் சில வார்த்தைகள் வரலாம், அல்லது அவருடைய பார்வைகள் அவர்களுடைய நடவடிக்கைகள் எங்களை எதிர்நோக்கினால் கூட அவைகளை எல்லாம் நாங்கள் இல்லாமல் ஆக்கின்ற வரைக்கும் தான் எங்களுடைய பண்பாடுகள் அவைகளை அடர்ந்து வேண்டும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த இரக்க முறைகளை காட்டுகிறார்கள் தெரியுமா? இஸ்லாத்தை விட்டும் தடம் புரண்டிருந்த நேரத்தில் கூட தன் உறவு என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருந்த அந்த நிலைமை எங்களுக்கு விளங்கச் செய்வதை பார்க்கின்றோம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒருவர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், என் உறவுதாரர் ஒருவர் இருக்கிறார், நான் அவரை சந்திக்க செல்வேன். நானும் அவரும் சில பேச்சுவார்த்தைகளின் போது நாங்கள் இருவரும் துன்பப்பட்டுக் கொண்டோம். எங்களுக்குள் ஏற்பட்ட அந்த சஞ்சலமானது பேச்சுவார்த்தையிலிருந்து எங்களை தூரமாக்கி இருக்கிறது. நான் பேசுவதற்காக செல்வேன், அவர் வீட்டை விட்டும் வெளியேறி விடுவார். நான் பேசுவோம் என்று போவேன், அவர் வீட்டை விட்டும் வெளியேறுவார். இது ஒரு நாட்கள் அல்ல, பல நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிக்கு முரணானது அல்லவா? அதனால் நான் மீண்டும் சென்றேன். ஒரு நாள் அவரை நான் கண்டுகொள்வதற்காக அடுப்பங்கரை வரைக்கும் அவரை தேடிச் சென்றேன். ஆனால் மாற்று வழியால் அவர் சென்று விட்டால். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டால், யா ரசூலல்லாஹ், இதை விடவுமா நான் இவரை பார்க்க வேண்டும் என்று பெருமானாரிடத்தில் கேட்டபோது சொன்னார்கள், ஆமாம், மீண்டும் மீண்டும் நீ செல். எதுவரைக்கும் என்றால் அவரில் வாயின் சாம்பல் போடுகின்ற வரைக்கும் நீச்சல். உன்னை பார்க்கின்ற போது இவ்வளவாக வந்து கொண்டிருக்கின்றானே என்று அவனுடைய மனம் இறங்குகின்ற வரை நீச்சல். எத்தனை நாள் எத்தனை என்று கேட்கிறார்கள். அப்போதுதான் அஹமதுல வரக்கூடிய இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹாக்கிய ஒரு ஹதீஸ் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவையேனும் அவன் வீட்டுக்கு செல், அவனை பார்த்துக்கொள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனோடு பேசுவதற்காக முயல், அவனோடு நீ பேசிக்கொள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அழகாக சொல்கிறான், யாரெல்லாம் இந்த உலகத்திலே குடும்ப உறவுகளை வெற்றி வாழ்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனையை எப்படி என்று பாருங்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அழகாக அவன் திருமறை வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். உலாயிகல்லதீன, யார் தெரியுமா? குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களே, பேசாமல் வாழ்கிறார்களே, நிராகரித்து வாழ்கிறார்களே, இவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ். நடந்த ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்களுக்கு முதல் கொடுப்பது லானத், இறைவனின் சாபம். இறைவனின் சாபம் யாருக்கு? குடும்ப உறவுகளை வெற்றி வாழ்வர்களுக்கு. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு செவிடர்களாக குருடர்களாக மாற்றினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியே மாற்றி விடுவார்களாம். இதை நாங்கள்
முக்காலத்துக்கும் பொருத்தமான இந்த இறைவேதத்தை நாம் எடுத்து பார்க்கிற போது யாரெல்லாம் குடும்ப உறவுகளை வெட்டி வாழ்கிறார்களோ ஒட்டி வாழவில்லையோ இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த அளவு இறங்க காத்திருக்கிற அன்புக்குரிய சகோதரர்கள். எனவேதான் சிறிய சிறிய விடயங்களுக்காக எங்களுக்குள் பிளவுபட்டிருப்பதை நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம். குடும்ப உறவுகளை நாங்கள் ஒவ்வொருவருமாக கட்டாயம் எடுத்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு தெரியுமா? சில வசதிக்காரர்கள் இருக்கிறார்கள், பணக்காரர்கள் என்று பெயர் பெற்றிருப்பார்கள், சொத்துகளும் சுகங்களும் அவர்களுடைய கையடக்கமாக இருக்கும், வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்ற பெயரும் பெற்றிருப்பார். ஆனால் அவரின் இரத்த உறவு ஏதோ ஒரு பகுதியில் அவரை கண்டுகொள்ள முடியாமல் தவியாய் தவித்திருக்கும். பார்த்திருக்கிறோமா இல்லையா? பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பமான ஒரு தோட்டம் பைரோஹா என்ற தோட்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்பிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புவதை விரும்பச் செய்கின்ற வரை நீங்கள் நல்லது செய்ததாக கருதப்பட மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய அந்த வசனம் இறங்கியது போன்று தனக்கு விருப்பமான அந்த பைரோகா என்ற தோட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் கொடுக்க வேண்டும். ஏனெனில் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அது விருப்பமான தோட்டம். ஒரு ஈமான் கொண்டிருப்பான், அவனுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? தான் விரும்புவதை மற்றவருக்கு விரும்பச் செய்வது. எனவேதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் பைரோகா என்ற இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்து விடலாம் என்று எண்ணி அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்கு வருகிறார்கள். கேட்கிறார்கள், யார் ரசூல் அல்லாஹ், நான் உங்களுக்கு இந்த வசனம் இறங்கியதன் பின்னால் இப்படியான ஒன்றை உங்களுக்கு தருவதற்கு நான் முயல்கிறேன். பைரோகா என்ற இந்த தோட்டத்தை நான் தருவதாக இருக்கிறேன் என்றார். அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய சாச்சாவின் மகனுக்கு அதை கொடுத்து விடுங்கள் என்றார்கள். இந்த ஹதீஸ் எதனை சொல்கிறது தெரியுமா? என்னிடத்தில் இருக்கின்ற எதையாவது ஒன்றை மற்றவருக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று நாடினால் கூட முதலில் என் குடும்பத்தில் யார் ஏழையாக எளியவனாக இருக்கிறாரோ அவருக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். இன்னும் ஒரு நாள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் ஹஜ்ஜுடைய பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு பெண்களின் பால் உபதேசிப்பதற்காக செல்கிறார்கள். சொல்லுகிறார்கள், நான் மிஅராஜுக்கு சென்றேன், மிஅராஜிலே சில காட்சிகளை கண்டேன், நரகம் காட்டப்பட்டது, சொர்க்கமும் காட்டப்பட்டது, நரகத்திலே நிரப்பப்பட்டிருப்பதில் அதிகமானவர்கள் பெண்களை கண்டேன் என்றார்கள். எல்லா பெண்களும் அப்படியே வாய்ப்புலந்து பார்க்கிறார்கள். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அந்த இடத்தில் தான் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த விடயம் மிக அபாயகரமானது. அதிகமான பெண்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்ற செய்தி கேட்டவுடன் அதிலிருந்து நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஈச்சம்பளத்தை மூன்றாக பிரித்தல் ஒரு பகுதியாரும் கொடுத்து நீங்கள் நரகத்திலும் தங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதும் உடனடியாக வீட்டுக்கு சென்று அங்கிருந்த பெண்கள் எல்லாம் தங்கள் கைகளில் இருந்தவைகளை எல்லாம் கலட்டி போடுகிறார்கள், இருந்த பணங்களையும் கொடுக்கிறார்கள். என்ற அதே ஹதீஸில் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன் வீட்டுக்கு சென்றார்கள். தன்னிடத்தில் இருந்த நகைகளை எல்லாம் எடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்தார்கள். யார் ரசூல் அல்லாஹ், இவைகளை எல்லாம் நான் தர்மம் செய்ய போகிறேன், இவைகளை எல்லாம் தர்மம் செய்வதன் ஊடாக எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றால் எதுவுமே எனக்கு வேண்டாம், அதை நான் கொடுத்து விட வேண்டும் என்கிறார்கள். அப்போது அந்த நிலையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது ஸைனப் இன்னாருடையது என்று சொன்னதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கணவன் எளியவராக இருப்பதால், ஏழையாக இருப்பதால் அதை அவருக்கு கொடுத்து விடுங்கள். அப்படி கொடுப்பதால் இரண்டு நன்மை இருக்கிறது. ஒன்று சதக்கா செய்த நன்மையும் இருக்கிறது, அந்த குடும்ப உறவை பார்த்த பேரிய நன்மையும் இருக்கிறது. எனவே கொடுத்து விடுங்கள் என்ற செய்தியை சொல்வதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் முதலில் என் குடும்பத்தில் யார் ஏழையாக எளியவராக இருக்கிறார், உண்டாரா உறங்கினாரா
எந்த இடத்தில் இருக்கின்றார் என்பதை பார்ப்பது என் மீது இருக்கின்ற மிக வலுவான கடமை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஏதோ ஒரு மூலையில் என் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவன் உண்ண உணவில்லாமல், உடுக்க உடையில்லாமல், இல்லறம் இல்லாமல் எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில இருக்கின்ற வேளை அவனை நிச்சயமாக தேர்ந்தெடுத்து அவனுக்காக கொடுத்துதவினால் தான் மறுமை நாளையில் நாம் எல்லாம் ஒன்று கூடுகிற அந்த வேளையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் பரிந்துபகாரம் செய்கின்ற அந்த நேரத்தில் கூட இவர்களெல்லாம் சான்று பகிர்ந்து என் பணத்தை நான் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் செலவு செய்தேன் என்பதில் அவர்களும் சாட்சியாக இருந்து எங்களை நிச்சயமாக சொர்க்கத்துக்கு எடுத்துச் செல்ல வழிவகுப்பார்கள் என்ற விடயத்தை நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் சிலர் இருக்கிறார்கள், ஒரு பாவத்திலே நேராக இருந்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் நான் செய்கின்ற அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற அப்பாசையில் இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த சாராத்தான் பிறருடைய உரிமைகளை மீறி நடக்கின்ற சிலர், பிறருடைய சொத்துக்களை, பிறருடைய உரிமைகளை, பிறருடைய விடயத்தில் மூக்கை நுழைத்து இந்த உலகத்தில் அவர்களை பற்றி மற்றவரிடத்தில் பேசுகின்ற, அவருடைய சொத்துக்களை சூறையாடுகிற இப்படியான விடயங்களிலே இருந்து கொண்டு என்னுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற அவாவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவைகள் எல்லாம் நப்பாசை. மற்றவர்களுடைய மனங்கள் கோணாமல், மற்றவருடைய சொத்துக்களில் கை வைக்காமல், மற்றவர்களோடு நல்ல முறையில் வாழ்ந்து விட்டால் மாத்திருந்தான் இன்னொருவருடைய உள்ளம் கோணாமல், குறுகாமல், நொறுக்கி விடாமல் இந்த உலகத்தில் வாழ்பவரைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் சந்தோஷப்படுகின்ற ஒரு விடயம் பிறருடைய உள்ளங்களை நோகடிக்காமல் இருப்பவர் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களை விடவும் முந்தி ஒரு பெண் சொர்க்கம் போவாள் என்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் சொர்க்கம் போவார்கள் முதலில் என்று சொன்ன அதே நபி உங்களை விடவும் முந்தி இன்னும் ஒரு பெண் போவாள் என்று சொன்னார்கள். அது ஒரு மூதாட்டி, ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கடுமையான கவலை. அல்லாஹ்வுடைய தூதர் நான் போவான் என்றல்லவா சொன்னார்கள். இந்த நேரத்தில் என்னை விட முந்தி சொல்ல என்ன வகையான அமல் செய்கிறார், சிறப்புகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் என்று அந்த மூதாட்டியின் வீட்டுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா செல்கிறார்கள். 3 நாட்களாக அதை பின்தொடர்ந்து பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் செய்கின்ற அமல்களை தன் அமலோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். அந்த அளவுக்கு அமல்களும் செய்யவில்லை. ஆனால் அந்த பெண்ணை சுட்டி காட்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கம் போவார் என்றும் சொன்னார்கள். என்ன நடந்தது என்று பார்க்கிறார்கள். 3வது நாள் அந்த மூதாட்டி கேட்கிறாள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, நீங்கள் தொடராக இப்போது என்னை பார்த்து கொண்டே வருகிறீர்களே, நான் செய்கின்ற விடயங்களை எல்லாம் கண்காணித்துக் கொண்டு வருகிறீர்கள், எதற்காக என்று கேட்டார்கள். அப்போதுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நீங்கள் விசேடமாக என்ன செய்கிறீர்கள் என்று அவதானிக்கிறேன். நான் செய்கின்ற அமல்களை விட என்ன விசேடமான அமல் செய்கிறீர்கள். என் தந்தையோ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொல்லிவிட்டார். அந்த வேளையில் விறகுகளை மாத்திரம் தன் பிறக்குகின்ற தொழிலாக கொண்ட நீங்கள் சொர்க்கத்தில் முதல் செல்வதென்றால் அதற்கு என்ன ஆதாரம், என்ன நியாயம் இருக்கிறது என்று எனக்கு தெரிய வேண்டும் அல்லவா, என்ன செய்கிறீர்கள் என்று அவதானிப்பதற்காகத்தான் வந்தேன் என்றார்கள். அந்த நேரத்திலேதான் அந்த மூதாட்டி சொல்கிறார், நான் செய்வது என்றால் நான் யாருடைய வீட்டிற்கும் போக மாட்டேன், யாரை பற்றியும் பேச மாட்டேன், யாருடைய உரிமையிலும் கை வைக்க மாட்டேன். எனக்கு ஒரு கணவன் இருக்கிறார், அவரும் வயது முதிர்ந்தவர், அவரை பராமரித்துக் கொண்டிருப்பேன், அவருக்கு எது தேவை என்பதைத்தான் கவனம் எடுத்துக் கொள்வேனே தவிர வேறு எவருடைய விடயத்திலும் நான் கவனம் எடுப்பது கிடையாது என்று அந்த மூதாட்டி சொன்ன விடயத்தை பார்க்கிற அன்புக்குரியவர்களே. எனவேதான் தங்களுடைய விடயங்களை தவிர பிறருடைய விடயத்தில் மூக்க நுழைப்பவர்களுக்கு இந்த ஹதீஸ் மிக தெளிவான ஒரு விடயத்தை தருகிறது. என்ன தெரியுமா, வேறொருவருடைய விடயத்திலே நாங்கள் கவனம் எடுத்து விடக்கூடாது. இன்று தன் குடும்பத்தை விட பிறர் குடும்பத்தில் எதுவெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்று ஜாசூஸாக அவைகளையெல்லாம் துருவி ஆராய்ந்து இந்த பேஸ்புக்குகளிலும் ட்விட்டர்களிலேயும் ஏனைய வாட்ஸ்அப்புகளிலேயும் பதிவிடுகிற ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போன்று மறுமநாளியில் சாட்சியம் பெறுகின்ற ஒவ்வொருவரும், நான் காணுகின்ற, பார்க்கின்ற, நான் தொடுகின்ற அத்துணையும் மறுமநாளி எனக்கு சான்று பகிரமாக இருந்தால் இந்த வாட்ஸ்அப்புகளில் எழுதுகிற, பேஸ்புக்குகளில் எழுதுகிற ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, என் வீட்டில்
இருக்கின்ற என் தாய், என் சகோதரி, இன்னவர குடும்பத்தவர்கள் அத்தனை பேரும் உரிமையோடு நல்ல மானங்களோடு வாழ வேண்டும் என்று எண்ணுகிற நான், ஏனையவர்களும் அப்படித்தான் அவருடைய மானங்களும் கீறி கிழிக்கப்படக்கூடாது என்கின்ற விடயத்தில் நாம் ஒவ்வொருவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமானவர்கள் பிறரின் குடும்பங்களில் இருக்கக்கூடிய விடயங்களை, இரகசியங்களை எல்லாம் பரகசியாக மாற்றி அவைகளிலே அவர்கள் சந்தோஷம் அடைகின்ற அந்த நிலைமையை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒருவருடைய குறையை மறைத்து விட்டால் அல்லாஹ் மறுமை நாளையில் அவருடைய குறையை மறைத்துக் கொள்கிறாராம். எப்படியான சூழல் தெரியுமா? ஒட்டுமொத்த சமூகத்தையும் தன் கண் முன்னால் அல்லாஹ் எடுப்பானா. அந்த நேரத்திலே சிலரை அல்லாஹ் வெளிக்கொணர்ந்து காட்டுவான். இந்த உலகத்தில் களவு செய்திருப்பார், பிறருடைய பொருளை களவாடி இருப்பார், பிறருடைய உரிமையை மீறியிருப்பார். இவரை அல்லாஹ் அந்த இடத்தில் அப்படியே காட்டுவானாம். எப்படி என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்கிறது, ஒட்டகங்கள் அலறி பிளிறுகிற சத்தம் கேட்குமாம், ஆடுகள் கத்துகிற சத்தம் கேட்குமாம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்திலே இருந்து ஜக்காத் கொடுக்காத போது அந்த பொருள் மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்திலே அவருடைய கண்ணுக்கு முன்னால் ஒட்டுமொத்த சமூகத்தின் முன்னிலையில் தன் கழுத்துக்களை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு வருவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக கொடுக்காத போது மறுமை நாளையில் அப்படியே வெளிக்காட்டி காட்டுகிறானாம். இந்த உலகத்தில் ஒருவருடைய பூமியை ஒரு கணமேலும் அவர் எடுத்து விட்டார் என்றால், ஒரு சாணமேலும் எடுத்து விட்டாராக இருந்தால் அல்லாஹ் மறுமை நாளையை அதை பல மடங்காக மாற்றி தன் கழுத்துக்களிலே தூக்க முடியாமல் அதை எடுத்துக்கொண்டு வருகிற அந்த நேரம் அவருடைய அந்த சப்தங்களை கேட்பவர்கள் எல்லாம் இது யார் என்ற ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் எதெல்லாம் மறைபொருளாக இருக்கிறதோ அவைகளை எல்லாம் அப்படியே தெளிவாக காட்டுகிற அந்த நாளில் நாங்கள் மற்றவர்களுடைய உரிமைகளை மீறுகின்ற வண்ணம் அவர்களுடைய விடயங்களை நாங்கள் பத்திரிகைகளிலோ அல்லது வாட்ஸ்அப்களிலோ அல்லது எந்த ஊடகத்திலாவது நாங்கள் பிரசித்தப்படுத்த போனால் எங்களுடைய விடயத்தை அல்லாஹ் உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களின் முன்னால் காட்ட இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த மனிதன் இந்த உலகத்தில் எழுதிவிட்டு மறந்து விடுவான். எப்போது எந்த நாள் எந்த நேரத்தில் என்பதெல்லாம் மறந்து விடுவானா. ஆனா மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உரியவர்களை கண் முன்னால் கொண்டு வந்து இவருடைய அத்துணையும் காட்டுவான். அது மாத்திரமல்ல, வாட்ஸ்அப்பில் எழுதுகிற, பேஸ்புக்கில் எழுதுகிற சகோதரர்களுக்கு அழகான அந்த விடயத்தை கேட்டுக் கொள்ளுங்கள். ஒருவர் முன்னுக்கு பேசிக்கொண்டால் அத்தோடு முடிவடைகிறது. ஆனால் இந்த ஊடகங்களில் எழுதுபவர்கள் யாரெல்லாம் அதை பார்க்கிறார்களோ, அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்களோ அல்லது பிற்குறிப்பு எழுதுகிறார்களோ அத்துணை பாவமும் அந்த முதலாவது எழுதுவதற்கு வந்தடையும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பாவத்தை முதல் யார் செய்கிறாரோ அவருக்கு அதற்கு பிற்பாடு அந்த பாவத்தை தொடர்கிற அத்துணை பேர் செய்கின்ற அத்துணையும் வந்தடையும் என்கிற அந்த நிரலில் இன்று எழுதுகின்ற ஒவ்வொரு பேரும் அதை பார்க்கின்ற கேட்கின்ற அத்துணை பேருடைய பாவங்களும் அவரை வந்தடைய காத்திருக்கிறது என்கிற செய்தியை நாம் பார்க்க வேண்டும். அதனால் தான் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சதர அலா முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுடைய விடயத்தை யார் மறைத்து விடுகிறானோ சதரஹுல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அப்படியே மறைத்து விடுவானாம். அதனால் தான் இஸ்லாம் எந்த அளவுக்கு எங்களை மறைக்குமாறு சொல்லுகிறது தெரியுமா? ஒரு குற்றச்செயலை தான் ஒருவன் கண்டுவிட்டால் பிறரிடத்தில் செல்வதற்கு கூட எமக்கு தகமை இருக்க வேண்டும். குறிப்பாக ஒரு பொந்து சந்துக்குள் போகின்ற போது ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் ஒருவர் கண்டுவிட்டால் மற்றவர்களிடத்தில் இப்படி நான் கண்டேன் என்று சொல்வது அவர் மீது ஹராம். காரணம், ஒரு பெண் மீது ஒரு ஆண் மீது அபாண்டம் சொல்லுகிற போது அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிற நிபந்தனை என்ன? 4 கண்கள் பார்த்திருக்க வேண்டும் ஆண்கள். அப்படி என்றால் ஒரு இடத்தில் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் ஏதோ ஒரு கோலத்தில் கண்டுவிட்டால் நான் மாத்திரவரை மற்றவர்களுக்கு பட்டவர்த்தனமாக சொல்வது என்பது பாவம் என்பதை புரியாத இந்த மனிதன் இன்று பத்திரிகைகளில் கூட எழுதுகின்ற அளவுக்கு மாறி இருக்கிறான். இவ்வளவும் செய்து கொண்டு எனக்கு என் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற நப்பாசையில் இருப்பதுதான் தவறு. அன்புக்குரிய சகோதரர்களே,
எனவேதான் என் வாழ்வியலில் மாற்றம் ஏற்பட்டால் மாத்திருந்தான் நிச்சயமாக இந்த ரமலானுடைய மாதம் மாற்றுமே தவிர இல்லை என்றிருந்தால் ஒருபோது மாறுவதற்கான வாய்ப்பில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் நிச்சயமாக அப்படியே அழிந்து விட வேண்டும் என்றிருந்தால், அல்லாஹ்விடத்தில் அவைகள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட வேண்டும் என்றிருந்தால், ரமலானுடைய நோன்பை நோட்பதற்கு முன்னால் என்னில் இருக்கின்ற பாவங்களை எல்லாம் பட்டியலிட்டு அவைகளிலிருந்து நான் என்னை தற்பாத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றிருந்தால் நிச்சயமாக எங்களுடைய பாவங்கள் அழியாமல் அதோடு இருக்கத்தக்க நிலைமையில் நிச்சயமாக எங்களை மாறுவதற்கு வாய்ப்பில்லை என்கின்ற விடயத்தை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அழைக்கிறார்கள். அவர் மிகுந்த பாவம் செய்த ஒரு சஹாபி. அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்தார். அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் இப்படி எல்லாம் பாவம் செய்தேன், என்னை அல்லாஹ் மன்னித்துக் கொள்வானா என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நீ அல்லாஹ்விடத்திலே நீ இருகரம் என்று இறாங்கிக் கொள், அல்லாஹ் மன்னிப்பான் என்கிற நம்பிக்கையோடு அல்லாஹ் உன்னை நிச்சயமாக உன்னை மன்னிப்பான் என்ற செய்தியை சொல்வதை பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்றால், ஒரு நாள் சுபகுடைய தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதுவிட்டு அப்படியே தொழுத முன்றலிலேயே தான் மற்றவர்களை பார்க்கும் வண்ணமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். கேட்டார்கள், நீங்கள் எல்லாம் ஜாகிலிய காலத்தில் இருந்தவர்கள் அல்லவா? இவ்வளவு பாவங்களை செய்திருப்பீர்கள், அந்த பாவங்கள் பற்றி எனக்கு சொல்ல முடியுமா? நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று சொல்லலாமா என்று கேட்டார்கள். ஒரு தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் ஜாகிலியா காலத்திலே இருந்தேன், அப்போது எனக்கு எதுவும் தெரியாது, நேரான பாதைகள் தெரியாது, உன் திருவதனம் எனக்கு தெரியவில்லை, உன் வார்த்தைகள் என்னை வந்தடையவில்லை. ஆனால் நான் செய்த பாவத்தை எண்ணுகிறேன், நான் எண்ணுகிற நேரமெல்லாம் எனக்கு அழுகை வருகிறது. அப்படி ஒரு பாவம் செய்தேன் யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ். என்ன பாவம் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் நீண்ட பிரயாணம் செல்லக்கூடியவன், நான் நீண்ட பிரயாணம் என்னுடைய ஒட்டகத்தில் ஏறிக்கொள்வேன். பிரயாணம் சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் எனக்கு கடவுளை வணங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த நேரத்தில் என் ஒட்டகத்தின் பாலை கறந்தெடுப்பேன், பிசைந்தால் பிசையக்கூடிய களிப்பாங்கான ஒரு மணலிலே அதை ஊற்றுவேன். அதை அப்படியே சிலையாக செய்த ஒரு சிலையை முன்றலில் வைத்து நான் வணங்கிக் கொண்டிருப்பேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ரப்பு, அவனுக்கு மாற்றமாக செய்து விட்டேனே, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை இஹ்லாஸாக சொல்லி அதனுள் வாழ உன்னை பழக்கப்படுத்திக் கொண்டால் அத்துணையும் மன்னிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது நபர் இருந்தார். அவரிடத்தில் கேட்கப்பட்டது, உனக்கு என்ன நடந்தது, நீ எப்படி எல்லாம் இருந்தாய் என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னார், சொல்வதற்கு முன்னாலேயே கண்கள் எல்லாம் கசிந்து கண்ணீர் வடிகிறது. அழுத அந்த முகத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் செய்த குற்றத்தை சொல்ல எனக்கே வெட்கமாக இருக்கிறது, நான் சொன்னால் நீங்களும் தாங்க மாட்டீர்கள். என்னதென்று கேட்கப்பட்டது. அப்போதுதான் அவர் சொன்னார், நான் ஒரு நாள் என்னுடைய ஒரு பிள்ளை இருந்தது, கையிலே கூட்டிச் செல்கிற பரவம், அந்த பிள்ளையை நான் அப்படியே கூட்டிச் செல்வேன். நான் இரவு பகலாக என் பிள்ளையோடு இரக்கமாக இருப்பேன். நான் அப்படியே எடுத்துச் செல்கிற அந்த நேரத்தில் என் பிள்ளையை ஒரு பாற்கிடத்தின் பக்கம் எடுத்துச் சென்றேன். அது ஒரு பாரிய பாற்கிணறு. அந்த பாற்கிணறுக்குள் என் பிள்ளையை நான் போட்டேன். எங்களுடைய ஜாகிலிய காலத்தில் உயிர் போகிற நேரத்தில் தொடியால் துடிக்கின்றவர்களை பார்த்து இனிபுறுவதுதான் வழக்காறு. அதனால் என் பிள்ளை அதிலே அப்படி போடப்பட்டு என்னை அழைக்கின்ற அந்த நேரத்தில் கூட இனிபுற்றுத்தான் பார்த்துக் கொண்டிருந்து, என் பிள்ளை என்னை அழைக்கின்ற நேரத்தில் என் கரம் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கவில்லை. என் பழக்க வழக்கத்தில் இருந்த ஒன்றாக இனிபுற்றுக் கொண்டே இருந்தேன். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அழத் தொடங்கி விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். மீண்டும் இன்னொரு முறை சொல்ல என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மீண்டும் சொல்லப்படுகிறது. அந்த சொல்லுகின்ற நேரமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கண்கள் வடித்து கண்ணீர் வல்ல அழுது கொண்டே இருக்கிறார்கள். இப்போது சொன்னவர் பார்க்கிறார், நான் செய்த பாவம் பெரும் பாவமாக இருக்கிறது,
எனக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து விமோச்சம் கிடைக்க மாட்டாது என்கிற கடுமையான கவலை. இந்த நேரத்தில் மீண்டும் நபிகளார் 3வது முறையும் சொல் என்றார்கள். 3வது முறையும் நீட்டி நீட்டி சொல்கின்ற நேரமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரும் அழுகிறார்கள், சொன்னவரும் அழுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரத்தின் பின்னால் சொன்னார்கள், இவருடைய திருவதனத்தை பார்க்கவில்லை, குனிந்தவாறே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை தட்டி கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா என்று கேட்டார்கள். ஆமாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யக்ஃபிர், மன்னிப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை இக்லாஸோடு சொல்லி அதற்கு உட்பட்டு உன் வாழ்க்கை இறுக்கமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுவான் என்ற செய்தியை சொல்வதை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவேதான் என் வாழ்வியலில் எத்தரப்பட்ட பாவங்களை நான் செய்த போதும் கூட அந்த பாவங்களிலிருந்து நான் மீள வேண்டும் என்கிற மனப்பாங்கோடு நான் என்னை அப்படியே திருப்பிக் கொண்டேனாக இருந்தால் நிச்சயமாக அந்த மாற்றம் எனக்கு சொர்க்கத்தை தரும். அப்படியான அந்த சொர்க்கத்தை நோக்கிய பயணத்தை நோக்கி நாம் நடந்தால்தான் எங்களுடைய இக்லாஸ் எங்களை வெல்ல வைத்து நிச்சயமாக அது எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும் என்கிற விடயத்தில் நாம் அவதானமாக இருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அல்லாஹ்வை தூய்மையோடு நாம் சந்தித்தால் தான் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்த அவர்களுடைய இக்லாசியத்து தன்மை, தன்னிடத்தில் இருக்கிற குற்றச் செயல்களை விட்டும் அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும் என்று தன்னை பழக்கப்படுத்திக் கொண்ட சில சஹாபிகளின் வரலாறுகளை எடுத்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களாக இருந்தால், ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிலேச் அவர்களுடைய பார்க்கின்ற பொழுது அவருடைய முகங்கள் எல்லாம் மிக மோசமாக இருக்குமாம். அந்த சமூகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அவரை ஒரு மாப்பிள்ளையாக ஒரு பெண்ணுக்கு எடுப்பதற்கு எந்த ஒரு மாமனாரும் விரும்ப மாட்டாரா? அப்படியான ஒரு சஹாபி. அப்படியான ஒரு சஹாபி இந்த உலகத்தில் நேரம் சுணங்கிவிட்டது, இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். அப்படியான ஒரு சஹாபி இந்த உலகத்தில் வாழுகிற போது தன்னை எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்திக் கொண்டார் தெரியுமா? தனக்கு மாப்பிள்ளையாக இருப்பதற்கு விருப்பமாக இருந்தாலும் பெண் தருவதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு அச்சம். நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜுலைபிபே நீ திருமணம் முடிப்பதில்லையா என்று கேட்டார்கள். ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கா மாப்பிள்ளை தருவார்கள்? என்னை யாராவது மாப்பிள்ளையாக எடுப்பார்களா? என்னை பாருங்கள், அவலட்சணமாக இல்லை. என் முகத்தை பார்க்கிற போது என்னோடு பேசுவதற்கு யாரும் இல்லாத நேரத்தில் எனக்கு மாப்பிள்ளையா தரப்போகிறார்கள் என்று கேட்கப்பட்ட போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அன்சாரிகளின் பக்கம் செல்கிற நேரத்தில் ஒரு அன்சாரி வீட்டுக்கு செல்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் மாப்பிள்ளை தேடுகிறீர்கள், உங்களுக்கு மாப்பிள்ளை இருக்கிறது என்ற செய்தியை சொல்கிறார்கள். அந்த வீட்டினுள் மாப்பிள்ளையை தேடுவதற்காக இருந்த அந்த பெண் கேட்டுக்கொண்டிருக்க அதே நேரத்தில் அந்த பெண்ணினுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இடையிலே வாக்குவாதம் போடுகிறது. அது யார் அந்த மாப்பிள்ளை என்று கேட்டபோது ஜுலைபிப் என்று சொல்லப்படுகிறது. ஜுலைபிபா மாப்பிள்ளை என்று கேட்கிறார்கள். அவலட்சணமான இவரை என் அழகான பிள்ளைக்கு பெண்ணெடுப்பது என்று பார்க்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை சொன்ன அந்த தந்தையிடத்திலே அந்த பிள்ளை கேட்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை திருமணம் முடிக்குமாறு அந்த மாப்பிள்ளை அவர்தான் என்று சொன்னார்களா என்று தந்தையிடத்தில் கேட்டபோது தந்தை சொன்னார், ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னது என்று சொன்னவுடன் உடனே அந்த பிள்ளை வீட்டின் உள்ளே இருந்தவாறு சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அவரை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன். அவர் வயது, அவர் அவலட்சணமான முகம் என்பதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அது சரிதான் என்கின்ற அந்த மனோநிலைக்கு மாற்றிக்கொண்ட அந்த பெண் உடனே திருமணம் முடிந்திருக்கிறது. அன்றைய நாள் இரவே யுத்தத்துக்காக அழைப்பான இடப்படுகிறது. ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்றைய நாளும் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜுலைபிபே நீண்ட நாட்கள் திருமணம் இல்லாமல் இருந்த நீ திருமணம் முடித்திருக்கிறாய், இன்றுமா நீ வர வேண்டும் என்று கேட்டார்கள். ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், நான் உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். எப்படி தெரியுமா? நீங்கள் மரணிக்கின்ற வரை நான் எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொள்ள வேண்டும், அதை மறந்து விடாதீர்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தத்துக்காக அழைத்துச் சென்றார். அவரும் அப்படி யுத்தத்துக்கு சென்றார். யுத்தம் மும்முரமாக இடம்பெறுகிறது. யுத்தத்தில் கலந்து கொண்ட சிலர் மரணித்து விட்டார்கள், சிலர் உயிரோடு திரும்பி வருகிறார்கள். அன்றைய நாள் திருமணம் முடித்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு வருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த அந்த மனைவி கண் கலங்குகிறார். எல்லோரும் வந்து விட்டார்கள், ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் களத்தை பார்த்துக் கொண்டு
கொண்டிருந்தார்கள். ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு வராத அந்த செய்தியை மக்களுக்கு சொல்கிறார்கள். உங்களில் ஒருவர் வரவில்லை, அவர் யார் என்று பாருங்கள் என்றார். அவர்கள் திரும்பி சென்று பார்க்கிறார்கள். ஒரு இடத்திலே தன்னுடைய நெஞ்சு பக்கத்தில் குத்தப்பட்டவராய் சின்னாபின்னப்பட்ட நிலைமையிலே ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மலக்குமார்கள் எல்லாம் அவரை குளிப்பாட்டி விட்டார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? ஜுலைபிபே, அவர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருப்பேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இஹ்லாஸோடு வாழ்ந்தார், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார், அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்திருந்தால், எவ்வகையான ஆளாக இருந்தாலும் தன்னை மாற்றிக் கொண்டால் மறுகணம் சொர்க்கம் தன் கையில் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என்ற செய்தியை கூறி எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ரமலானை எதிர்நோக்குகின்ற அந்த நேரத்தில் நாம் மேற்குறிப்பிடப்பட்ட அதிகமான பாவக்கரைகள் சமூகத்தின் மத்தியில் இருக்கிறது. அதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொண்டு சுத்தமானவர்களாக கழுவப்பட்டவர்களாக இந்த ரமலானை எதிர்நோக்கி ரமலானில் வரக்கூடிய இந்த நோன்பை நோட்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் சொர்க்க பூங்காவில் இருக்கக்கூடியவர்களாக எம் அனைவரையும் மாற்றுவானாக. வஆகிரு தஅவத்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.